தொடர்ந்து மேல்முறையீட்டு வழக்கு விசாரணையானது 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. நடிகை விஜயலட்சுமி ஏற்கனவே இந்த வழக்கை 3 முறை அந்த வழக்கை திரும்ப பெற்றிருக்கிறார் என்றும் கூறப்பட்டது. இதனால் புகார் அளித்த நடிகை 3 முறை வழக்கை வாபஸ் பெற்ற சூழ்நிலையில் 12 வாரங்களுக்குள் அந்த வழக்கு விசாரணையை விசாரித்து முடிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. இதனால் அங்கு காவல்துறையினரின் விசாரணை அறிக்கை மற்றும் குற்றப்பத்திரிகை தாக்கல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் ஒரு தேக்க நிலை ஏற்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணையை தொடர்ந்து நடத்துவதற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்ததுடன் இருதரப்பினரும் இது தொடர்பாக பேசி ஒரு செட்டில்மெண்ட் அடிப்படையில் முடிவு எட்ட முடியுமா என்பதை பார்க்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். நடிகை விஜயலட்சுமி மீதான பாலியல் புகாரை விரைந்து விசாரிக்க ஹைகோர்ட் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து சீமான் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அந்த வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது. சீமானும் நடிகை விஜயலட்சுமியும் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனையில் இந்த தீர்வு காண வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் ஆலோசனை வழங்கி இருக்கிறது. இதனால் சீமான் மீதான வழக்கின் விசாரணைக்கு இப்போது உச்சநீதிமன்றம் தடை விதித்திருப்பதால் உயர்நீதிமன்றத்தில் இந்த 12 வாரங்களுக்குள் விசாரணையை நடத்தி முடிக்க வேண்டும், இந்த வாரம் விசாரிக்க வேண்டும், அடுத்த 12 வாரங்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவுகள் அனைத்திற்கும் இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருப்பதால் இப்போது நாம் தமிழர் கட்சியின் சீமான் தரப்பில் அந்த மேல்முறையீட்டு மனு வழக்கில் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டன என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அதில் இந்த நடிகை விஜயலட்சுமி மீதான இந்த பாலியல் வழக்கு விவகாரத்தில் தாம் கடுமையாக மன ரீதியாக பாதிக்கப்பட்டேன் என்றும் ஏற்கனவே நடிகை விஜயலட்சுமி 3 முறை இந்த வழக்கு விசாரணையில் அவர் வாபஸ் பெற்றிருக்கிறார். வழக்கை புகார் கொடுத்துவிட்டு 15 ஆண்டுகளில் 3 முறை வாபஸ் பெற்றிருக்கிறார். இப்போது மீண்டும் அவர் புகார் அளித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கின் உண்மைத்தன்மையை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் தாம் எப்போதும் நடிகை விஜயலட்சுமியுடன் பேசி சுமூகமான தீர்வு கண்டு செட்டில்மெண்ட்டுக்கு தயாராக இருப்பதாகவும் சீமான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றமானது நடிகை விஜயலட்சுமியுடன் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் பேசி ஒரு ஒருமித்த முடிவை எட்டி அதை நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் 12 வாரங்களில் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் இனிமேல் இல்லை என்று உச்சநீதிமன்ற இடைக்கால தடையின் மூலமாக முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் சீமான் தரப்பும் மற்றும் விஜயலட்சுமி தரப்பும் அடுத்த கட்ட அவர்களுக்கிடையே ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் மற்றும் இந்த வழக்கு விசாரணைக்கு எவ்வாறு முடிவை எட்டுவது என்பது குறித்து இருதரப்பினரும் பேசி அந்த முடிவை உச்சநீதிமன்றத்தில் அறிவிக்க வேண்டும் என்று கூறி உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறது. நிகிதா.